ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி டேப் ஓட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இதோட மாடல் வந்து சாம்சங் கேலக்ஸி A9 ப்ளஸ் வித் 128GB ஸ்டோரேஜ், அப்புறமா 8GB ரேமோட இது வந்து கிடைக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 8,000 அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் நான் வந்து ஆஃபரில் 25,000 அப்படின்னு தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஷோரூம் போய் வாங்கணுன்னு தான் ஆசை. பட் டைம் இல்லாத ரீசன்னால் வந்து நாங்கள் வந்து இதை அமேசான்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். அமேசான்லேயுமே சரி, ரொம்ப ப்ராப்பரான டிஸ்பேச்சும் டெலிவரியும் தான் இருந்தது. நல்லா பெரிய பாக்ஸில் போட்டு கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் கிடச்சிது. இந்த டேப்லெட்டோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா SMX210. ஓகேங்களா. இது வந்து இதோட பாக்ஸில் வந்து என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா, ஒரு டேட்டா கேபிள் வரும், மேனுவல் இருக்கும், டேப்லெட் இருக்குது, அப்புறமா எஜெக்ஷன் பின் இருக்குது. டேப்லெட்டோட பேட்ரி பெர்ஃபார்மன்ஸும் வந்து சூப்பர்பாக அப்படின்லாம் சொல்ல முடியாது. மணிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஓகேவாக இருந்துச்சு. பேட்ரி கெப்பாசிட்டி வந்து 7040 mAh. ஸ்டே வந்து 1% பேட்ரி வந்து உங்களுக்கு மினிமம் இல்லை மேக்ஸிமம் ஒரு 3 to 5 minutes இருக்கும், அவ்வளோதான். இந்த டேப்லெட் வாங்கி இப்போ நான் ஒரு 5 மந்த்தாக யூஸ் பண்ணுறேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், கன்வீனியன்ஸ் வைஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இது ஆக்ட் ஆகுது. நம்ம பே பண்ண மணிக்கு ஒர்த்தாக இருக்குது இந்த டேப்லெட். பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த இடத்துலையுமே லேகும் இல்லை 5 மந்த்தாக யூஸ் பண்ணதில். அதே மாதிரி ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த டேப்பில் வந்து கேமராவுமே வந்து ஓகேவாக இருக்குது, நல்லாவே இருக்குது. நான் எதிர்பார்த்ததோட ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இப்போது இதுக்கு வந்து டெம்பர் கிளாஸ்க்கு வந்து நான் ப்ரோ எலைட்டோட டெம்பர் கிளாஸ் வாங்கியிருக்கேன். இதுவுமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். 2 பீஸ் வந்தது. ஒன்று விட்டுட்டு நான் வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் எல்லா டெம்பர் கிளாஸ் கிட்லேயும் இருக்கிற மாதிரி டெம்பர் கிளாஸ் ப்ளஸ் 2 ஒரு வெட் வைப்பும் ஒரு ட்ரை வைப்பும் இருந்துச்சு. டேப் கவர் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்பெனி பார்த்துலாம் வாங்கலை. ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் குவாலிட்டி நல்லா இருந்ததுனாலவே நான் இந்த கவர் வாங்கியிருந்தேன். நல்லாவே இருக்குது, போர்ட்டபிள் டைப் தான். எல்லா ஆக்சசரிஸுமே வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சோம். பட் கீபோர்டும் மவுஸும் மட்டும் ஒரு நாள் ஃபோனிக்ஸ் மால் போயிருக்கும் போது சரி கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ்லையும் நல்லா இருந்துச்சு குரோமாவில். அதனால் இது மட்டும் வந்து மாலில் வாங்கியிருந்தோம். இது வந்து குரோமாவோட ஒயர்லெஸ் மவுஸ் அண்ட் கீபோர்ட். இது வந்து நம்ம USB வச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
மவுஸ், கீபோர்ட் ரெண்டுமே சேர்த்து எல்லா டேக்ஸுமே இன்வால்வ் ஆகி 1500 எங்களுக்கு வந்து பில் வந்துச்சு. இதுக்கு வந்து 2 சின்ன பேட்ரியும் 1 பெரிய பேட்ரியும் வந்து தேவைப்படும். 2 சின்ன பேட்ரி வந்து கீபோர்டுக்கு, 1 பெரிய பேட்ரி வந்து மவுஸ்க்கு. டேப்லெட்டோட சார்ஜிங் டைப் வந்து டைப் சி. ஸோ என்கிட்ட வந்து அமேசான் பேசிக்ஸோட டைப் சி யூஎஸ்பி கேபிள் இருந்துச்சு. ஸோ நான் அதை வச்சு தான் வந்து டேப்லெட்டையும் கீபோர்டு, மவுஸ் இது 3த்தையும் வந்து கனெக்ட் பண்ணேன். இந்த டேப்க்காக நான் தனியாக சார்ஜருமே வாங்கியிருந்தேன். டேபோடு கொடுத்த சார்ஜர் யூஸ் பண்ண வேணான்னு ஃபீல் ஆச்சு. அதனால நான் வந்து இந்த ப்ராண்டில் இருந்து ஒரு 3 டைப் சார்ஜர்ஸுமே ஒரே கேபிளில் வரா மாதிரி வாங்கியிருந்தேன். கேபிளோட குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ சீக்கிரமாக டேமேஜ் ஆகாத குவாலிட்டியில் இருந்தது. ஃபைனலி எல்லாத்தையும் வந்து அசெம்பிள் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். டேப்லெட்டோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இந்த 5 மந்த்ஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த டேப்லெட் அஃப்கோர்ஸ் நான் ஒரு ஸ்டூடெண்ட். நான் வந்து என்னோடய ஸ்டடியிங் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன். ஓவரால் இந்த டேப்லெட்டுக்கு நான் வந்து 9.2 தருவேன்.